கையில்லாத சேர் 2 சேர் போடலாம். கட் பண்ணிட்டு பேசுங்க. அந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. அண்ணாச்சி சவுண்டா உலகை தமிழால் உயர்த்திடுவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அன்னையும் தந்தையும் ஆசாம் முன்னறிதை ஆலயம் தொழுவர் சாலம் நன்று. யாதும் ஓரே யாரும் ஓரே யாவரும் கேள்வி. அற்புதமான மாநாட்டை விட காரணம் இது இன்டர்நேஷனல் வெளிநாடுகளுக்கு சொந்தமான ஐயா தொழில் சண்முகம் அவர்கள் தலைமையில் போலீஸ் அதிகாரி அவர்கள் அன்புக்குரிய அறிஞர் மகன் பாரதி அன்புக்குரிய பாரதி அமராவதி சொல்லுங்கள். இந்த கூட்டத்தை ஏற்படுத்த அன்புக்குரிய ஏர்வழி மற்றும் வந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரி சகோதரர்கள், நம்ம எல்லாம் என்று ஒன்றாக இருந்தது தமிழ். தமிழன் எங்கே போனாலும் ஒன்றாக இருக்க ஆசை. அதுபோல் என்று ரஷ்யா நாட்டுக்கு சென்றாலும் லண்டனுக்கு சென்றாலும் எங்கு சென்றாலும் நமது தமிழர்களை என் பக்கத்திலே அமர்ந்திருக்கின்ற அருமை மகன் பாரதி அன்பு தந்தையார் வெள்ளி சேவை என்ற வெள்ளிக்கே அவர் வேண்டும். பல ஆண்டுகளாக அருமை மகள் நமது வாரியார் அவர்கள் வந்தார். வாரியார் அருமையான கவிதைகள் உறவு கவிதை என்றால் கற்பனை வளம் உள்ளத்திலே உறவாடி உறவுகளாக மாறி இன்று உலகில் எங்கு போனாலும் பிஜிபி சகோதரர்கள் காரணம் 2 அடி நாயகன் 3 எழுத்து தான் வள்ளுவர் பெருமாள். வள்ளுவரை நாங்கள் உலகமெல்லாம் நாம
அதை ஏன் நாம் அனுப்புகிறோம் என்றால் தமிழன் வாழ வேண்டும், தமிழை அறிய வேண்டும். இதற்காக அந்தந்த நாடுகள் அங்கே இருக்கின்ற பெரியவர்கள் அந்த நேற்றோட 4 சிறைகளை சார்ந்தோர் இது பண செலவு அதிகம்தான். இருந்தாலும் நம்மளிடம் தமிழை கொண்டு போகணும், தமிழ் மக்கள் அறிய வேண்டும். ஒரு வரி பார்த்து உலகே தமிழால் அந்த தமிழால நம்ம எல்லோரும் ஒன்றாக தொழில் வளம், தொழில் இல்லாமல் இல்லை என்றால் தொழில் செய்து வருமானத்தில் நம்மால் முடிந்த தொண்டு செய்ய அந்த தொண்டுகளில் தான் அன்புக்குரிய திருவாடியார் இன்று எல்லோரும் அன்பானவர். இதே புத்தகங்களை நான் அதிகம் படிக்கவில்லை. டீக்கடைக்காரன் மணி இருக்கிறது, வீடு வீடாக பேப்பர் இப்படிலாம் தொழில் ஆரம்பிச்சு இன்று 5000 பேருக்கு மேலே வேலை செய்கின்ற பணியாக எனக்கு அருமை பாரதி சின்ன வயசுலேயே அவர் பாட்டுக்காக நான் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தில் பாரதியார் பாடல் சின்னஞ்சேரி பாட்டை கேட்கறதுக்கு அவ்வளோ பணம் செலவு பண்ணி சென்று அதை பார்த்து, ஆகவே தமிழன் என்று சொல்லலாம் கலைஞமிருந்து நின்றா எல்லோரும் ஒன்றாக செழிங்களெல்லாம் தமிழர்களெல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும், வழங்க வேண்டும், தொழில் தொடங்க வேண்டும், தொழில் மூலமாக நம்ம எல்லோரும் நல்ல செய்ய வேண்டும். அனைவருக்கும் அனைவரையும் சண்முக ஐயா அவர்கள் இன்று அவர் வந்திருக்கிறார். அவரை சார்ந்தவர்கள் வணக்கத்தை வாழ்த்து எல்லாருக்கும் வணக்கம். தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா, எல்லாரும் ஒரு ஆமா சொல்லுங்க. தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, வில்லினில் பாட, வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. அப்பா துவங்கி வைத்த கவிதை உறவமைப்பு பல்லாண்டு வாழ்ந்திடுமே. பாரதி நானு அம்மா, பாரதி நானு அம்மா, வில்லாலே வாழ்த்துகின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணா இங்க ஏர்வாடி அண்ணா இங்க நீங்க அம்மா வந்தா வருவாங்க. அதாவது எங்க அப்பா
ஆரம்பித்து வைத்த அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அழகான புகைப்படத்தை அன்பு அடையாளமாக வைத்து கொடுத்த எங்கள் வீட்டில் பிறந்த அண்ணனை போல நான் மதிக்கக்கூடிய ஏர்வாடி அண்ணா அவர்களை. ஒன்னா பிறந்திருந்தா கூட நம்ம நீண்ட நாள் நிலைப்பதில்லை. ஆனால் இந்த அன்பு கவிதை தான் ஏற்படுத்தி வைத்த உறவு என்பதனால் இந்த கவிதை உறவு இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம், எல்லா ஊர்லேயுமே நம்ம எல்லா நிகழ்ச்சியிலையுமே மனசை விட்டுட்டு பேசணும். ஆனால் இந்த கவிதை உறவு அமைப்பு ஓப்ப தலைகுள்ள என்பது மனம் விட்டு பேசக்கூடிய வேலை. அப்படிதான் இதை அருமையாக உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னொன்று, இங்கே பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி, இது அண்ணா நகர்னு நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு அண்ணாச்சி வந்தது வந்து அண்ணாச்சி நகர்னு சொல்லிடுவோம். அண்ணா நகர் ரீடேக்கு. நீங்கள் எல்லாமே அண்ணா நகர் வெஸ்டர்ன் போடாதீங்க, அண்ணாச்சி நகர்னு போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு, ஏன்னா அவர் ஒரு ராசியானவர். எங்கள் திருமணத்தை கூட இருந்து வாரியார் சுவாமியோடும் திருக்குறளார் முனுசாமியோடும் இப்படி பல பல பெரிய நல்ல உள்ளங்களோடும் முதல் உள்ளமாக ஆத்மார்த்தமாக இருந்து திருநெல்வேலியின் அடையாளமாக இருந்து, இது மூணுமே திருநெல்வேலி, அப்படி திருநெல்வேலியின் அடையாளமாக இருந்து, ஐயா நீங்களும் அதனால் தெரியாம சொல்லறேன்னா விட்டுருங்க, அப்படி ஒரு அடையாளமாக இருந்து பாசத்தோட நடத்தி வைத்த ஒரு அற்புதமான திருமணத்தில் நாங்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பிறந்த கலைமகன் இன்றைக்கு உலகமெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார். இது ஒரு சந்தோஷமான செய்தி. அப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னா, இங்க வந்திருக்கிற பெரியவர்கள், ஐயா நீங்கள் காவல்துறை என்று சொல்வதா தமிழிலே ஆவல்துறை என்று சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா, நல்லா தமிழ் படித்தவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எங்கேயா நேரம் இருந்தது. ரொம்ப பெரிய விஷயம், அருமையான தலைப்பு. அந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே தமிழுக்கு தவம் செய்த தவக்குமார் அவர்களை என்று நான் அழைக்கிறேன். பாசம் அத்தனை இதுக்கு மத்தியில் அவர் இப்ப நடுவில் பேசின 2-3 சென்டென்ஸை நான் கேட்டேன். ரொம்ப ஒரு அபிஷியலா அங்க பேசிட்டு இருந்தார். ஆனா அதோடு இந்த அன்னை தமிழுக்கு நேரம் கொடுத்து புத்தகம் எழுதிய அவருக்கு ஒரு வணக்கம். அதே மாதிரி சண்முகம் ஐயாவுக்கு ஒரு வணக்கம், ஐயா பெரியவருக்கு ஒரு வணக்கம், எல்லாருமே. ஆனா ஒண்ணு என்ன, நீங்க சின்ன ரூம்னு கவலைப்படாதீங்க. நான் என்ன நினைச்சேன், கூகுள் மேப்ல உங்க வீட்டை பார்க்கும்போது உலகத்துக்குள்ள ஏர்வாடி அண்ணா வீடு இருக்குன்னு நினைச்சேன். இங்க வந்தாதான் உலகமே ஒரு பெரிய உலகம். என்ன ஐயா 10 மலையிலேருந்து வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கீங்க, ஐயா வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. தேமதுர தமிழோசி உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற வார்த்தையை பலிக்க வைத்தவர் நீங்க. அத்தனை பேரையும் அழைத்து நீங்க கூப்பிட்டுருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச அமைப்பு. இந்த அண்ணாவை பத்தி நான் ஒண்ணு சொல்லணும்னா, இவர் ஒரு ராசியான கரம். எங்க ஊரு அது ஒரு பெருமை. இன்னொன்று ராசியான கரம். இவர் கை வந்து அந்த இடத்த விளக்கேற்றி வச்சாலே ஓஹோன்னு இருப்போங்கிறதுக்கு நாங்க சாட்சி. அத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? அவங்க அம்மாவோட ஆசீர்வாதம். யாருமே நம்ம இன்னைக்கு நினைச்சிருக்க மாட்டோம். சந்தனத்தாய் பெற்றெடுத்த தவப்புதல் வரிகள், அந்த மனம் தான் இன்னைக்கு சந்தோஷம். அவங்க வீட்டில் நாங்கள் அவங்க வரலாறையே வில்லுப்பாட்டா பாடி இருக்கோம். ஸோ இத்தனை பெரியவர்கள் வந்திருக்கீங்க. அம்மா வசந்தா அம்மையார், ஸ்ரீதேவி அம்மையார், எல்லாரும் பெரிய பெரியவங்களாம். எல்லார் பேரும் எனக்கு தெரியல. ஆனால் மனசோடு உங்களை எல்லாரையும் வாழ்த்தி, அங்கே கூட சொன்னாங்க ஒரு மார்வாடி இருக்கிறார், இங்கே ஏர்வாடி இருக்கிறார். அத்தனைக்கும் காரணம் என்னன்னா, நீங்கள் கவிதை சீர்பாடுவதனால்தான் மார்வாடியும் ஏர்வாடியும் இணைத்து வைக்கும் அளவுக்கு அற்புதமாக இருக்கு. ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா, அப்பா ஆரம்பிச்சு வச்சதுல ஒரு மகளை என்ன தெரியுமா அண்ணா கூப்பிட்டாரு, மனம் விட்டுன்னு சொல்லிட்டேன். அதாவது எல்லா நிகழ்ச்சியும் மகிழ்ச்சி தான், இது கூடுதல் மகிழ்ச்சி. எங்கே போனாலும் இப்படிதான் சொல்லுவாளோன்னு நினச்சிக்காதீங்க. உண்மையா சொல்றேன். இவர் கூப்பிடும்போது அப்பா ஆரம்பிச்சு வச்சுடாமா, நீ தான் வந்து இந்த இடத்துல ஓப்ப தலைகூடலுக்கு முதல் பெண் ஆர்டிஸ்டா வரணும்னு சொல்லும்போது உண்மையிலேயே ஒரு அண்ணனை பெற்று, திருநெல்வேலியில் வந்த ஒரு அண்ணனை பெற்று. நான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது, எனக்கு கிடைத்த ஒரு அன்பு அண்ணா. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இன்னொன்னு என்னன்னா, நம்ம எல்லாரும் ஐயாவை பாராட்டுறோம். இவர் வந்து நாமெல்லாம் வள்ளுவரை வந்து கலையாக பார்த்திருக்கிறோம், அண்ணா சிலையாக பார்த்திருக்கிறோம். எத்தனை சிலை, ஒரு சிலை செய்யறதுக்கே அவ்வளவு செலவாகும். வள்ளுவர் ஒரு குறள் எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதை விட அண்ணா கஷ்டப்பட்டுருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பெடுத்து செய்யறதுங்கிறது பெரிய விஷயம். என்னோட ஏர்வாடி அண்ணாவை பத்தி நான் சொல்ல நினைச்சது என்னன்னா, எங்க அப்பா நெல்லை அருள்மணி அண்ணா, ஆண்டாள் பிரியதர்ஷினியோட அம்மா அப்பா, அவங்களுக்காக சொன்னாங்க 3 பேர்ல முதல்ல அப்பாவை சொன்னாங்க இல்லையா. உண்மையிலேயே எங்க அப்பாவுக்கு இவர் மேல என்ன பிரியம்னு கேட்டீங்கன்னா, பொதுவா கவிஞர்களாலே ஒரு கேப் விட்டு பழகுவோம், குட்டி சண்டைகள் இருக்கும், சங்க புலவர்களாவே தான் இருப்போம். ஏன் அட்லீஸ்ட் காலேஜில் கூட இருக்காதாமா? கண்டிப்பா. பாத்தீங்களா, தமிழ் படிச்சுட்டாலே ஒண்ணு வரும், அது என்ன வருதுன்னே தெரியாது, ஏதோ ஒண்ணு வரும்.
ஆனால் அதெல்லாம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு உள்ளம் தான் சுப்பு ஆரம்பம். எல்லா நாடுகளும் நாங்க போயிருக்கிறோம் வில்லுப்பாட்டுக்கு. ஒழுக்கமான மனிதர், அன்பான மனிதர், பக்தியான மனிதர், பிள்ளையாகி என்னையும் அப்படி வளர்த்த மனிதர். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஆமாம் போடுற மாப்பிளையும் பார்த்து வைத்த மனிதர். ஆமான்னு நினைச்சிடாதீங்க. அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியின் கண்ட்ரோலராக இருந்து இவர் டாக்டரேட்டுக்கு சைன் போட்டவர், தேர்வாணையராக இருந்தவர். அந்த தேர்வாணையராக இருந்தவர் என்னையும் தேர்வு செய்து இவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நான் அதை மேடையில சொல்லுவேன். காலையிலே கல்லூரி கோட்டுக்காரர், மாலையிலே என்னோடு பாட்டுக்காரர், மொத்தத்தில் நல்ல வீட்டுக்காரர். சொல்றது இந்த அன்பு உள்ளத்தினுடைய ஆசீர்வாதம், எங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம். அதனால வள்ளுவர் வாசிக்கும் போல இந்த வீட்டை நான் மதிக்கின்றேன். இது அரங்கம் என்று சொல்லுவதா, தமிழ் சுரங்கம் என்று சொல்லுவதா? பொதுவா அம்மா இது உங்களை பத்தின விஷயம். வள்ளுவர் குரல் எழுதினதுக்கு வாசுகிக்கு ஒரு தமிழ் அமைப்பு விழா எடுத்தது. நம்ம லேடிஸ்லாம் இருக்கீங்க. உடனே வாசுகி அம்மா கேட்டாங்களாம், எனக்கு ஏன் விழா எடுக்கிறீங்க? எழுதுனெல்லாம் அவரு தானே, வள்ளுவர் தானே, எனக்கே விழா எடுக்கிறீங்கன்னு கேட்டுதான். அப்ப அந்த நிர்வாகி சொன்னாராம், வள்ளுவரை நிம்மதியா குரல் எழுத விட்டதே நீங்க. அது நான் மேடையில சொல்லக்கூடிய நகைச்சுவை. ஏன் சொல்கிறேன் என்றால், சிதம்பரத்தம்மாளின் சின்சியாரிட்டி இல்லை என்றால் ஏர்வாடி அண்ணா இல்லை. கரெக்டா இல்லையா? பாரதி இல்லை என்றால் திருமகன் இல்லை. அப்படித்தான் சொல்லணும். மகாலட்சுமி இல்லை என்றால் சுப்பு ஆறுமுகம் இல்லை. இங்க இருக்கிற எல்லாருக்கும் அவர் மனைவி பேரை போட்டு வச்சுக்கோங்க. எங்க பிலோமினா அம்மா அவ்வளவு பாசம், பேசுறதெல்லாம் நெல்லை வீரம் இருக்கும், ஆனா அவ்வளவு பாசம். எங்க அண்ணாச்சியோட மனைவி. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே என்ன குழந்தையா பார்த்திருப்பீங்க. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் எந்த ஸ்டைலும் மாறல. காரணம், அது மாதிரியே வயசானாலும் ஏன் எப்போ இளமையா இருப்பது போல தெரிகிறோம் என்றால், நமக்குள் இருக்கும் சீரிழமை தமிழ் உண்மை. அந்த உண்மையால நாங்கள் உலக நாடுகள் செல்கிறோம். எல்லா நாடுகளுக்கும் வந்திருக்கிறோம். இதன் வழியாக எல்லா நாடுகளுக்கும் செல்லவிருக்கிறோம். அந்த ஒரு பிள்ளையார் சொல்லிய அப்பா எப்படி இங்க போட்டு வச்சாங்களோ அந்த மாதிரி அண்ணா நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. உலகமெல்லாம் இந்த வில்லிசை செல்ல வேண்டும். அதில் ஒரு பங்கு உங்கள் பாடல்களையும் நாங்கள் பாட வேண்டும். எல்லாரும் எங்களை வாழ்த்த வேண்டும் என்று அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் 2-3 விஷயம் எழுதி. வங்கி, பொதுவா வங்கியில இருக்கிறவங்களுக்கு கவிஞர் அப்படின்ற வார்த்தையில நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன். பொதுவா மனிதரில் கவிஞர் அதிகம், கவிஞரில் மனிதர் ரொம்ப அதிகம். மனிதரில் கவிஞர், அதாவது ஒரு நல்ல ஒரு சீரு, ஒரு நல்ல ஒரு நேமு, லைக்கு கிளிக்கு ஷேர் வந்துட்டாலே காலரிங் தான். இதெல்லாம் இல்லாதவர். நான் ஒரு அமைப்பிலே இருந்தேன், கொச்சாவரை அமைப்பில். அதிலும் அவர் விருது வாங்கி அன்போடு இல்லையாண்ணா பல கவிதைகளை கொடுத்தவர். சீராக ஒன்னவர். சில பேர் பாடும்போதே சுதி இருக்கிறது கஷ்டம். எங்க அண்ணா பேசும்போது சுதி இருக்கு. அது என்ன கேட்டீங்கன்னா அமைதியா பேசுறது. சில பேர் லோ வாய்ஸ்ல ஹை பிச்சில் கத்துவாங்க. அப்படிலாம் இல்லாம சீரோடு, தமிழோடு, பேரோடு, ஏரோடு, நம்முடைய தமிழ் திருநெல்வேலி மண்ணின் பேரோடு எல்லாத்தோடையும் எழுதக்கூடிய ஏர்வாடி அண்ணா. ஓப்ப தலைகுடல். இந்த ஓப்ப தலைகுடலை பற்றி நான் ஒரு பெரிய வில்லுப்பாட்டை தயாரித்து பாட இருக்கின்றேன். நிச்சயமாக மீண்டும் மீண்டும் வருவோம். உங்கள் நாடுகளுக்கும் வருகின்றோம். எங்க அண்ணா கூடவே நாங்க எல்லாரும் சேர்ந்து படையே வந்து வில்லுப்பாட்டு பாட தயாராக இருக்கிறோம். சந்தோஷமா இங்க ஆமா போட்ட மாதிரி அங்கேயும் ஆமா போடுவீங்கன்றது வேண்டுகோள். நன்றி, வணக்கம். வடியவே பல்லாண்டு காலம் அப்பா ஆரம்பித்த கவிதை உறவு, அண்ணாச்சி ஆரம்பித்து வைத்த உவப்ப தலைகூடல் என்றென்றும் வாடியவே. ஏவாடி அண்ணா வாடியவே. தமிழர்கள் உலகம், உலக தமிழர்கள் வாடியவே. உங்களோடு நானும் வாடியவே. ரொம்ப, அதாவது உணர்ச்சி உள்ளம் பேசியது. வந்து உதடுகள் தான் பேசும், ஆனா உள்ளம் பேசிய ஒரு பற்ற போயிடுது. இப்போ வந்து ஐயா அவர்கள், ஐயா சிரிச்ச முகமா இருக்கு. 2 மாடி ஏறி வந்த இளைஞர் ஐயா வந்து பேசுறாங்க. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹோம்லியா இருப்பாரு ஐயா. பேசுங்க. அற்புதமான பொழிவுமா. உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன தெரியுமா? இந்த படத்தை 2 படம் நான் போட்டு வச்சிருக்கேன். அண்ணன் வீட்டுல இருந்தானே தங்கச்சி சச்சு வரட்டும். சச்சு அம்மாக்கு அப்பா கிட்டத்தட்ட 4-5 படம் எழுதியிருக்காங்க. ஆமா. ஐயா ஐயா பேசுங்க. நீங்கெல்லாம் எனக்கு வந்து இறைவன் கொடுத்த படம்.
பலே பலே. ஐயா வந்து ஒரு என்ன சொல்றது தெரியல, இதயத்தில் வைக்கின்ற கனியை கொண்டவர். இவர் கிடைத்த நட்பு, இவர் எனக்கு கிடைத்த நட்புனா இது முடியும் இறைவன் கொடுத்த நட்பு. நான் வந்து பெரிய பணக்கார குடும்பத்தை பிறந்தவன் அல்ல, சாதாரண குடும்பத்தில் பிறந்தேன். சாதாரண குடும்பத்தில் பிறந்து தமிழை நேசித்து அதிகமான சிறுகதைகள் எழுதியிருக்கின்றேன். யாருக்கும் தெரியாது. 1975 நான் எழுதிய சிறுகதை 5 இழியில் ஓர் உலகம். அது இப்பொழுது ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால் மலாயில் மொழிபெயர்க்கப்பட்டது. மலாயில் மொழிபெயர்க்கப்பட்டு அது வந்து எங்களுடைய முன்னாள் பிரதமர் மரீனா மகாதீர் அவர்கள் வெளியிட்டது. இது பெருமையை பல நல்ல உறவுகளெல்லாம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதன் கலையாய உறவு வேறு. அடுத்தது இந்த ஐயா மறக்க முடியாது. சாப்பிடலன்னு கடையிலேருந்து எங்கேயோ ஆர்டர் பண்ணி கொண்டாந்து சாப்பிடுங்கன்னு வற்புறுத்தி எனக்கு மறக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அவர் எழுதிய நூல்களை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை போய் படித்தால் 2 வரியில் கவிதை எழுதியிருக்கிறார், 3 வரியில் கவிதை எழுதியிருக்கிறார். கலைஞருடன் தொடர்புடைய இவர் எனக்கு கிடைத்தது பெருமை என்றால் அந்த பெருமைக்கு காரணம் விசுனால்தான் இந்த தெய்வமும் எனக்கு கிடைத்தது. அது நட்பு என்பது என்னன்னாங்க, உண்மையில கடைசி வரைக்கும் பாராட்டி வளர்த்து கொள்ள வேண்டும். அதில் வந்து சில எது பேசிவிட்டாலும் கூட அதை மறந்து விட்டு அந்த நட்பை நம்ம வளர்த்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறதால்தான் அந்த மனித நேயத்துக்கு நட்பு மிக மிக முக்கியம். எனக்கு இந்த வாய்ப்பு இவ்வளோ அருமையான வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்கள், அவர் வந்து பேர் சொல்லலாம் கூப்பிட மாட்டேன். ஆனால் அவருக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, எதிரியே கிடையாது. எல்லா எழுத்தாளர்களுக்கும் எதிரி இருப்பாங்க, அமைச்சர்கள் கூட இருப்பாங்க, ஆனால் இவருக்கு கிடையாது. ரொம்ப நெகிழ்வான ஒரு மனிதர். அவர் நம்மளை இங்கே அழைத்து நமக்கு தொடர்பு செய்கிறார் என்றால் இது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எனக்கு கிடைத்த பெருமை உங்க எல்லாருக்கும் கிடைக்குது. அதுல எனக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரி, நான் இந்த கூட்டத்தில் காவல்துறை அதிகாரி பார்த்ததே கிடையாது. எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. பார்த்தது கிடையாது. ஒரு சமயம் நாங்கள் உலக தமிழ் பண்பாட்டு இயக்க மாநாடு நடத்துகிறோம், 10ஆம் ஆண்டு மாநாடு. அப்பொழுது பிரபாகரன் உயிரோடு இருக்கிற காலம். மலையா யூனிவர்சிட்டியில் நடக்குது. யாரோ போய் சொல்லிட்டான், இவங்கெல்லாம் பிரபாகரனுக்கு ஆதரவாளர்கள். உண்மையான விஷயம். நிறைய போலீஸ் அங்கே சுற்றி நிற்கிது. போலீஸ் நிற்கிதுங்கன்னு எல்லாம் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. போய் பார்த்தேன், எல்லாத்துக்கு போலீஸ் இங்கே நிற்கிதுன்ட்டு. அங்கே ஒரு தமிழர் போலீஸ் இருந்தார், இவருக்கு ஒரு நல்லவர். அவர் என்ன சொன்னார், இல்லைங்க நீங்கள் பிரபாகரனுக்கு ஆதரவாக தான் அந்த மாநாடை கூட்டுறீங்கன்னாரு. ஒன்றும் சொல்லல, வந்துட்டேன். பார்த்துட்டு எங்களுடைய தேசிய கொடி என்ன தெரியுங்களா, புலிக்கொடி தான். தேசிய கொடி அதை சொல்றது கூட பயந்து போய் அது சொல்லாமல் நிப்பாட்டிட்டேன். எனக்கு சுற்றி போலீஸில் நிற்கிது. அது சொன்னது ஏன் நீ அதை போய் இந்த இடத்துல சொன்னேன்னு என்ன கேட்டேன். சரி, நான் அந்த கூடயும் நிப்பாட்டிட்டேன். அப்படியெல்லாம் நெருப்பில் நீந்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மலேசியாவிலிருந்து என்னுடன் வந்தவர்களுக்கும் இங்கு ஐயாவுடைய தோழர்களாக வந்திருக்கிற அம்மையாருக்கும் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த என்னுடைய வணக்கத்தை ஒரு 4 பேர் சுருக்கமாக அவங்க பேசுவாங்க. பேசுறீங்க முருகேஷ், முருகேஷ் மாநிலத்தில் நீங்கள் 2 வார்த்தை பேசுறீங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்க, ஒரு வார்த்தை பேசுறீங்க. தமிழியலன் வந்து ஒரு
ஒரு பெரிய பல்லாற்றல் மிகுந்த ஒரு மனிதர். நிறைய டிகிரி, அவர் வச்சிருக்க டிகிரி ஒரு புத்தகம் போடலாம். மின் வாரியத்துறையில் தலைமை மக்கள் தொடர்பு மேலாளராக பணியாற்றியவர். ஒரு சொந்தமாக ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் ஒரு அற்புதமான எழுத்தாளர், பேச்சாளர், எனக்கு நெருக்கமான ஒரு நண்பர். தாத்தாவை இருக்கிறார், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நேற்றுக்கு பேத்தி பார்த்துருக்கேன். வாழ்த்துவோம். நண்பர்களே வணக்கம். ஏர்வாடியாரோடு வருகிற எல்லோரும் உயர்ந்திருக்கிறார்கள். சென்னைக்கு 2006 வந்தபோது அவருடைய கரம் பற்றினேன் நான். இன்னைக்கு சென்னையில் இருக்கிற எல்லா இலக்கிய மேடைகளுக்கும் எனக்கு தெரியும் என்றால் இலக்கிய வழிகாட்டியாக, இலக்கிய தந்தையாக இருந்து வழிகாட்டிய பெருமை ஏர்வாடியார் அவர்களுக்கு உண்டு. அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதனால இன்னைக்கு இந்த ஓப்ப தலைக்கூடலுக்கு வந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் படைப்பு இலக்கியத்திலையும் இலக்கியத்துறையும் பெருவளர்ச்சி முன்பே அடைந்திருப்பீர்கள். அதைவிட கூடுதலான வளர்ச்சி அடைய போகிறீர்கள். அதற்காக எங்களது வாழ்த்துக்களை சொல்கிறோம். ஐயா அவர்கள் வந்து எல்லோரும் சச்சம் வந்துட்டாங்க. எல்லோரும் எந்த வேறுபாடும் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திரை ஆளுமை நகைச்சுவையிலே முக்கிய பங்களித்திருக்கிற அன்பிற்குரிய சச்சம் அவர்கள் கவிதை உறவோடு தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு பயணித்த பெருமைக்குரிய பெரிய மகிழ்ச்சி. சரியான நேரத்தில் அம்மா 6 மணிக்கு வந்துட்டாங்க. சச்சம் அவர்களை வரவேற்று கவிதை உறவோடு இருக்கிற எல்லோரும் வளருவோம். இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய வளர்ச்சிக்குரிய நாளாக அமையும் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. யார் கொண்டாடப்படலாம்? அம்மாச்சி தான் போடணும். வயசை கற்பனை பண்ணிடுவாங்க. நீ உங்களுக்கு போட்டுடுறாங்க அப்படி கூட சேர்ந்து. ஆனால் ஏற்கனவே சேர்ந்து இங்கே பாருங்கம்மா. உட்காருங்க. முருகேஷ், இன்னைக்கு நம்முடைய சாகித்ய அகாடமி நம்ம தொடரலாம். சாகித்ய புரஸ்கார விருது பெற்றவரும் இன்றைக்கு நம்முடைய சென்னை புத்தக காட்சியில அழவள்ளியப்பா விருது பெற்றிருக்கிற பெருமைக்குரிய கவிஞர், இந்து தமிழ் திசையில் உதவி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற முருகேஷ் அவருடைய வாழ்த்துரை. அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். சண்முகையா சொன்ன மாதிரி இறைவன்களையா இங்க பாக்குறாரு. மனிதர்கள்லாம் கூடி இறைவனுக்கு நடத்துற விழா திருவிழா. இங்க இறைவன்லாம் கூடி ஒரு உயர்ந்த மனிதத்திற்கு நடத்துற விழா கவிதை உறவு விழா அப்படின்னு சொல்றது போல எனக்கு தோணுது. ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கு. தமிழியன் சொன்னார்ல, சென்னைக்கு வரும்போது ஏர்வாடியார் கைப்பிடித்தாருன்னு. அவர் கையை தான் நம்ம பிடிக்கணும். ஏன்னா எல்லாரும் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் யதார்த்தம். இங்க உட்கார்ந்துருக்க ஆளுமைகளே பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. பல்வேறு நாடுகள்லேருந்து வந்தாலும் ஐயா சொன்னாங்க, ஐயாவுக்கு எதிரிகளே இல்லைன்னு. அதை விட சிறப்பு என்னன்னா, உலகத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் அவருக்கு நட்பு இருக்குங்கய்யா. அது ஒரு பெரிய வரப்பு. ஏன்னா இன்னைக்கு இந்த ஓப்ப தலைக்கூடல்னு ஒரு நிகழ்வு தொடங்கியிருக்காங்கன்னா ஐயா, ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு அவங்க இலங்கைக்கு போயிருந்தாங்க. அந்த செய்தி தான் தமிழகத்தின் தலைப்புச் செய்தியாக இருந்தது. ஐயா காலையில ஒரு நிகழ்ச்சி, மாலையில ஒரு நிகழ்ச்சி, இரவுல ஒரு நிகழ்ச்சின்னு அந்த இருந்த 10 நாட்களும் அந்த இலக்கிய அன்பர்களாக கொண்டாடப்பட்டாங்க. ஒரு சந்தோஷமான நிகழ்வை முடிச்சுட்டு வந்தோம்னா ஐயா சொன்ன அடுத்த வார்த்தை, உலகத்துல எல்லாம் போனா நம்மளை கொண்டாடுறாங்க, அப்படி உலக தமிழர்கள் இங்க வரும்போது நம்ம ஏதாவது பண்ணணுங்கிற அவரோட அந்த சிந்தனை விதையின் விளைவு தான் இந்த ஓப்ப தலைக்கூட. ஆமா, அதோட முதல் விதை சண்முக ஐயா தலைமையில இவ்வளவு அன்பான உள்ளங்கள் வந்திருக்கீங்க. இந்த வரலாற்றில் நம்மளுக்கு ஒரு இடம் கொடுத்திருக்காரு ஏர்வாடி, அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இதான் முதல் நிகழ்வு.
இனி நடக்க இருக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் இதுதான் தலைமுறையான விழா. அந்த அளவில் இங்கே வந்திருக்கிற எல்லா பெருமக்களையும் பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக இந்த ஓப்பத்தலை கூட மாதந்தோறும் நடக்கும். வாய்ப்புள்ள தமிழர்கள் உங்களுக்கு அறிந்தவங்க வரும்போதெல்லாம் சொல்லுங்க. நாங்களும் அவங்களோட இணைந்திருக்கிறத, ஐயாவோட கை கோர்த்திருக்கிறத எங்கள் வாழ்நாளில் பெருமையாக நினைக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். மதியம் உங்களுக்கு இடஒதுக்கீடு இங்கே இருக்கு. நீங்கள் ஸ்ரீதேவி அம்மா உட்காந்து அப்புறம் அடுத்து ஐயா பேசுறாங்க, டாக்டர் சிவகுமார் பேசுறாங்க. சிவகுமார் ஐயா வந்து ஒரு சமீபத்தில் ஒரு பெரிய பதவி உயர்வு பண்ணியிருக்காரு. இருந்தவங்க இப்போ வந்து ஜாயிண்ட் கமிஷனர் ஆணையர் அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. எனக்கு வந்து அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாகவே ரிட்டையர் ஆகிட்டு சர்வீஸ். அவர் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு அற்புதமான ஒரு மனிதர். ஒரு காவல்துறையிலையும் ரொம்ப கெட்டிக்காரராக இருந்திருக்கார். எங்கே பணியாற்றினாலும் தன்னுடைய முத்திரையை பதித்த ஒரு அற்புதமான மனிதர். அவர்கிட்ட கவிதை இருக்குங்கிறது நமக்கு பெருமை. அதனால் அந்த இடத்து நிகழ்ச்சிக்கு வந்தது, நான் வீட்டுக்கு போய் இதை ட்ரெஸ் பண்ணிட்டு வரேனே அப்படின்னாரு. நேரம் ஆகிடுங்க, ஏற்கனவே தாமதமாக இருக்கு அப்படின்னு அப்படியே வந்துட்டாரு. நான் யாரையும் பயமுறுத்துறதுக்கு தான் கவிஞர்கள் அதிகபட்சம் உங்கள்கிட்ட என்ன கேட்போம், எங்கள் நிகழ்ச்சிகளுக்கு வாங்கன்னு கேட்போம். நீங்கள் வந்ததுக்காக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. குடும்பத்தோடு வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு. ஐயா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். புரிய எங்கள் ஊர்லாம் சின்ன கிராமம், வடுகுன்னு பேர். வடுகம் லைப்ரரி இல்லை, எந்த இதுவுமே இல்லை. பொழுதுபோக்காக இருந்தால் அந்த நாடகம், தெருக்கூத்து நடக்கும். அதை பார்ப்போம். பக்கத்தில் புதுப்பட்டிங்கிற ஊரில் ஒரு லைப்ரரி இருக்குது. அங்கே போய் நான் முதல்ல படித்தது பொன்னியின் செல்வன். அந்த எளிமை இருக்கும். அவர் கல்கி அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பார். வாசகர்களை கண்களை மூடிக்கொள்ளுங்கள், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அது ஈஸியாக படிக்க முடிஞ்சிச்சு. அதில் ஒரு கேரக்டர் வந்து வந்தியத்தேவன், யாரும் மறக்க முடியாது. அவர் ஊர் வந்து வல்லம். அவர் யார் கேட்டாலும் வல்லம் வந்தியத்தேவன். இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆசை, வடுகம் வந்தியத்தேவன் என் பெயரை மாற்றினேன். நிறைய சண்டையெல்லாம் பண்ணேன். அப்போ என்னுடைய வீக்னஸ் அப்பாவுக்கு தெரியும். ஐஸ்கிரீமு, சினிமா, ட்ரெஸ்ஸு. அப்பயே கைவிட்டு கொடுத்து அந்த எண்ணத்தை மறைச்சிட்டு, அப்போ நடிகர் சிவகுமார் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அதை ஞாபகமாக தான் உனக்கு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பண்ணிக்கலாம். ஸோ அந்த வானதி பதிப்பகத்து மேலேயும் அந்த வந்தியத்தேவன் மேலேயும் என்னோட ஒரு தீராத ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி எங்கள் ஊரில் இருக்கிற நாடகத்துக்குலாம் அந்த வசன காப்பாளர்னு ஒரு போஸ்ட் இருக்கும். ஃபுல் வசனம் இருக்கும். நடிக்கும்போது அதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். யாராவது விட்டுட்டாங்கன்னா நம்ம எடுத்து கொடுக்கணும். அப்போ அந்த நோட்டீஸில் ஒரு பேர் போடுவாங்க, வசன காப்பாளர் சிவகுமார் அப்படின்னு. ஸோ அதுக்காகவே நம்மளாம் கொடுக்க நிறைய பேர் வரணும். அப்படி சின்ன சின்ன ஆசை வந்தது. அப்புறம் எனக்கு குரூப் 1 தேர்வுலையும் தமிழ் இலக்கியத்தை தான் நான் பாடமாக எடுத்து வெற்றி பெற்ற முதல் வீட்டில். அதனால் தமிழால் வருவோம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லிதாக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்புறம் காவல்துறைக்கு போய் கவிதை எழுதலாம் மறந்துருந்த காலத்தில் ஐயாவோட நட்பு கிடைச்சிது மட்டும் இல்லாமல் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது வானதி ராமநாதனை. எனக்கு தான் ஏற்கனவே ஒரு கனவு இருக்குல்ல வானதி பதிப்பகத்தின் மேலே அப்படின்னு சொல்லி ஐயாவோட முயற்சியினால தான் வானதி பதிப்பகத்தில் 2 கவிதை நூல்கள் இவருடைய முயற்சியால் நம்ம வெளியிட்டோம். அது நல்லா போயிட்டு. ஸோ அந்த வகையில் என்னுடைய கணவர்களுக்கெல்லாம் ஒரு வடிகால் கொடுத்தவர், அந்த கனவையெல்லாம் நனவாக்க உதவி புரிந்தவர். நான் பல இடத்துலையும் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு தெருவில் இருக்கிற கைகாட்டியாக இருப்பாங்க. இந்த பக்கம் சென்னை, இந்த பக்கம் அண்ணா நகர், திருமங்கலம் இருக்குது. அதை நம்ம பார்த்து போய்க்க வேண்டியதான். சில பேர் ஏணியாக இருப்பாங்க, மேலே ஏறி போய்க்கலாம். சில பேர் படிக்கட்டாக இருப்பாங்க, நம்ம நடந்து போய்க்கலாம். ஆனால் ஐயா வந்து நகரும் படிக்கட்டு எஸ்கலேட்டர் ஏறினா போதும், இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அந்த ஒரு 4வது முறையாக இதை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு டைமும் அதை மெய்ப்பிக்க வகையில் தான் அவருடைய நிகழ்வுகளும் வரவேற்பும் அவருடைய உற்சாகமும் இருக்குது. இந்த கவிதை ஒரு 100 ஆண்டுகள் இருக்கும். இது வர பல நிகழ்ச்சிகள் நீங்கள் நடத்தணும், நாங்களாம் கலந்துக்கணும். நீங்கள் நியூடிட்டி வாழணும். எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. செல்வராஜ். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் அம்மா. நீங்க வர்றீங்கன்னா வந்திருக்காங்க. 40 வருஷம் நம்ம சம்பாதிச்சு அந்த போட்டோ இங்கே அருவாண்டு நடக்குது. இதுக்கு ஒரு அருவாண்டு விழாவை கொண்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னாலே ஆச்சரியமா இருக்கும். நான் 85ஆம் ஆண்டு அண்ணன் ஏர்வாடி அவர்களை பாரிஸில் சந்தித்தேன். முதல் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன். இப்போ சொன்னால் வந்து நீங்கள் தமிழகம் வரும்போது எங்கள் வீட்டுக்கு வர வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் இலங்கையிலிருந்து சென்றது 80ஆம் ஆண்டு. நான் எங்கேயுமே செல்லவில்லை. 86 மட்டும் எங்கும் செல்லவில்லை. 86ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம்
நான் தமிழகத்துக்கு வந்த பொழுது புரசவாக்கத்தில் சுதா பதிப்பம் அண்ணன் நடத்தின காலம் அது. ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டில் நான் வீடு இல்லை, அதான் பெரிய வீடு. எனது மனைவி ரெண்டு குழந்தைகள், அவர்களுக்கு 1 வயது 2 வயது, அக்கா இல்லாமல் அங்கே தான் அந்த வீட்டில் எல்லோரும் ஒன்றா இருந்து ஒரே குடும்பம் போல. கிட்டத்தட்ட நான் 1 மாதம் அந்த வீட்டில் 1 மாதத்துக்கு மேல் கூட அதிகமாக அந்த வீட்டில் தான் இருந்தோம். அந்த இருந்த காலங்களில் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி இருக்கும். நான் அந்த வீட்டில் ஒவ்வொரு எந்த நாள் கூட தவறவில்லை. ஒரு நாளைக்கு நடிகர் தங்கவேல் வீட்டுக்கு போவோம், ஒரு நாளைக்கு காந்தியர் பந்தியம்மா வீட்டுக்கு போவோம். இப்படியே ஒவ்வொரு வீடுகளாக சென்று என்னை அறிமுகப்படுத்தி பல நிகழ்ச்சிகளை நடத்தியவர். பல கவியரங்கங்கள். சிறப்பாக ஒரு நிகழ்வு நடந்தது. பிஜேபி அவர்களுக்கு கடலுக்குள் ஒரு தீவு இருந்தது. அந்த தீவில் இருந்து அழகான கட்டிடம் கட்டி அவர்கள் அதுக்கு ஒண்டர்லேண்ட் சொல்லி நாங்கள் படகுலே செல்ல வேண்டும். அங்கே ஒரு விழா எடுத்தார்கள். கவிதை உலகம் பிஜேபி அவர்களும் சேர்ந்து எடுத்த விழாவிலே முதல் விருது பிஜேபி அவர்களுடைய கையாலே எனக்கு தமிழ்நாட்டிலே அண்ணன் மூலம் எனக்கு கிடைத்தது. அதுதான் எனக்கு தமிழகத்திலே கிடைத்த முதல் விருது. வாங்கியிருந்தாலும் எனக்கு முதல் கிடைத்த விருது அண்ணன் மூலம் அந்த விருது. தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல நிகழ்ச்சி நடந்த பொழுது சந்தோஷமா அவர்கள், அவருடைய சகோதரர் அண்ணாச்சி கன்னிதாஸ் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் வருவார்கள். அதைத் தொடர்ந்து தமிழக எழுத்தாளர் சங்கம் அண்ணனுடைய ஏற்பாட்டிலே, கவிதை உரைக்கூடிய ஏற்பாட்டிலே 86ஆம் ஆண்டு அதே வருடம் எனக்கு செந்தமிழ் செல்வன் இருக்கின்ற ஒரு பட்டத்தை தந்தார்கள். கவிஞர் சுரதா, டாக்டர் வீரப்பன் போன்றவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வுகளெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் பிரான்சிலே ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை அண்ணனுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமானவர்கள் நினைக்கின்ற கவிஞர்கள், எழுத்தாளர்கள், நடிகர்கள், அம்மா சச்சு அவர்கள் எல்லோருமே அந்த நிகழ்ச்சிக்கு வந்தார்கள் என்பது இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். கிட்டத்தட்ட 40 வருடங்கள். அம்மாவை நான் 40 வருடத்துக்கு முன் நேரடியாக பார்த்ததுக்கு என்று பார்க்குறேன். வந்திருப்பது எங்களது வீட்டில் தான் தங்கியிருந்தார்கள். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அண்ணா சொன்னார், நாங்கள் ஜெகராஜா வந்துக்கணும்னு சொல்கிறேன், வருவாங்க என்று சொல்லி இன்னைக்கு வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. 40 வருடங்களுக்கு மேலாக அண்ணன் நானும் உறவாக இருக்கிறோம். அதற்கு பின்பு அவர் உலக தமிழ் கவிஞர்கள் அந்த அமைப்பில் இருந்தவர். அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சென்று வருவார். வருகிற பொழுது பிரான்சுக்கு வருவார். வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வருவது வழக்கம். என்று அவருடைய குழந்தைகள் சின்னவர்களாக இருந்தார்கள். என்று வளர்ந்து எல்லாம் வளர்ந்து விட்டார்கள். அவரது பேத பிள்ளை இப்பொழுது பிரான்சில் படித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவருடைய உறவு இருக்கிற காரணத்தினாலே நான் சொல்வேன், அண்ணன் சண்முக ஐயா அவர்களுக்கு சொன்னேன், அண்ணன் இருக்கிறார் இங்கு, நாங்களுக்கு போக வேண்டும் என்று சொன்ன பொழுது வந்தார். எனக்குன்னா கடந்த வருடமாகத்தான் தக்க வேண்டும். வந்து பார்த்தவன் அவர் கூட 2024 பார்த்து ஆச்சரியப்பட்டார். அப்படி ஒரு மனிதரை நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார். அப்படியான ஒரு பெருமைக்குரிய மனிதர். எல்லோரும் சொன்னது போன்று அண்ணனுக்கு எதிரிகளிலே உலகம் முழுக்க நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அண்மையில் கூட நாங்கள் ஒரு கவியரங்கம், கவிதை உரையுடைய கவியரங்கம் நடந்தது. ஏலவன் நிறைய பேர் வந்திருந்தீர்கள், நிறைய பேர் பங்கு வந்திருந்தார்கள். உலகளாவிய ரீதியிலே அண்ணனுக்கு நிறைய நட்புகள் இருக்கிறார்கள். வந்தவரை எல்லோரையும் வரவேற்று அவர்களுடைய அந்த அரவணைக்கின்ற பாங்கு, நண்பர்களாக இல்லை உறவுகளாக சகோதரர்களாக அரவணைக்கின்ற பாங்கு, அது பெரிய ஒரு விடயம். அந்த நட்பின் மூலம் தான் நாங்கள் எல்லோருமே இந்த இடத்திலே நிறைந்திருக்கின்றோம். நான் இருந்த 1.5 மாத காலத்திலே எனக்கு இங்கே இருக்கின்ற தமிழ் அறிஞர்கள், பல தமிழ் அறிஞர்கள், பல நிகழ்ச்சிகளிலே பல தமிழ் அறிஞர்களை அறிமுகப்படுத்தி அந்த தொடர்புகள் கூட தொடர்ச்சியாக தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அந்த வகையிலே இன்று மலேசியாவில் வந்திருக்கின்ற எங்களது அன்பு உறவுகள், ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட நான் 16 ஆண்டு காலமாக ஐயா அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அவர் தமிழுக்கு ஆற்றுகின்ற தொண்டோடு அவர் மூலம் கிடைக்கின்ற அறிமுகங்களும் எங்களுக்கு கிடைத்து இந்த தமிழ் வளர்ச்சிக்கும் எங்களுடைய இந்த பணிகளுக்கும் உறுதுணையாக இருப்பதும், ஒவ்வொரு முறையும் வருகின்ற பொழுது ஒவ்வொரு புது புது உறவுகள் கிடைக்கிறது. உண்மையிலேயே தமிழுக்கு கிடைக்கிற ஒரு பெருந்தொண்டாக இருக்கின்றது.
அந்த வகையிலே இன்று அண்ணன் சொன்னார், அண்ணனுடைய அந்த வீட்டில் வந்து மேல் மாடியில் ஒரு விழா எடுத்தோம். ஆமாம், மேல் மாடியில் அது கூட வந்து அன்னைக்கு ஒரு இரவு நேரத்தில் விழா எடுத்தோம். நிறைய கவிஞர்கள் வருவார்கள். அந்த அண்ணனை வங்கியில் வேலை செய்த காலத்தில் வந்து காலையில் ஒரு 15 பேர் வீட்டுக்கு வருவார்கள் பார்ப்பதற்கு, மாலையிலே கவிஞர்கள் வருவார்கள் பார்ப்பதற்கு. இதற்கிடையிலே வந்து விழாக்கள் இருக்கும். ஒவ்வொன்றையும் சமாளித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழாக்களுக்கு சென்று கிட்டத்தட்ட அவ்வளவு நிகழ்ச்சிகளையும் என்னை அழைத்து சென்று என்னை அறிமுகப்படுத்தி அந்த பெருமைப்படுத்தி என்னை இலக்கியத்திலே ஆர்வத்தையும் கவிதையிலே ஆர்வத்தையும் தூண்டியவர் அண்ணன் தான். அவர் இன்றைய இந்த பணிகளுக்கெல்லாம் ஒரு முத்தாய் பண்ணார். அது காரணம் அவர் தான். என்னோட சொன்னால் அவர் மூலம் எனக்கு கிடைத்த அந்த விருது, அதன் பின் கிடைத்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான விருதுகள் எல்லாம் அவருடைய அந்த தூண்டுதலின் மூலமும் அவர் தந்த அந்த ஆர்வம் தான் என்னை தூண்டியது என்று கூறிக்கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கவிதை உறவிலே வந்து 86ஆம் ஆண்டு கவிதை உறவு, பிப்ரவரி மாத கவிதை உறவிலே அந்த மகளுடைய சிந்தியாவுடைய மூத்த பண், அவர் 40 வயது இப்பொழுது, அவருடைய படம் தான் அட்டப்படமாக வந்தது. நான் இப்பொழுது அதை பெருமையோடு கூறிக்கொள்வேன். கவிதை உறவு வந்திருக்கின்றது. அன்று அட்டப்படத்தை அலங்கரித்த என்னுடைய மகள் 1 வயசிலே. அதே போன்று ஆல் இண்டியா ரேடியோவுக்கு என்னை அழைத்து சென்று என்னை கவிதை பாட வைத்து எனக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தவரும் அண்ணன் தான். அதை கூட நான் வாழ்க்கையில் மறக்க முடியாது. கடந்த வருடம் நான் வந்த பொழுது ரேடியோ உலக வானொலி தினம் இடம்பெற்றது. அப்பொழுது அங்கே கடற்கரை சாலையில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்திலே வந்து பெரிய விழா எடுத்தார்கள். அங்கே அத்தனை ஆளுமைகளும் ஆல் இண்டியா ரேடியோவில் செய்த முந்தி ஓய்வு பெற்ற பல அறிவிப்பு தொகை தந்தது. அது அண்ணனுடைய முகவரிக்கு தான் அந்த சம்பளம் வந்தது என்பது அந்த பெருமை கூட எனக்கு இருக்கிறது. உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சொல்வதற்கு நிறைய இருக்கின்றன. ஒவ்வொரு விடயத்தையும் சொல்ல போனால் நிறைய நேரங்கள் எடுக்கும். அந்த நிகழ்வுகளோடு தான் நாங்கள் முதலாக ஒரு இலக்கிய நிகழ்வை பிராந்தில் செய்ய வேண்டும். அந்த காலத்திலே தமிழ் தொலைக்காட்சிகளோ தமிழ் ஊடகங்களோ எதுவும் இல்லை, விளம்பரம் செய்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கவில்லை. அப்போ இலக்கிய நிகழ்ச்சியாக பெரிய அளவிலே நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு நாங்கள் அந்த நிகழ்ச்சியை செய்தோம். அது பெரிய அளவு எங்களுக்கு அது வெற்றியை தரவில்லை என்றாலும் கூட முதல் முறையாக அந்த இலக்கிய நிகழ்ச்சியை நாங்கள் செய்தது என்பது வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்னொரு விடயம் ஒன்று, அண்ணன் வீட்டிலே நான் வந்திருந்த 2வது நாள் என்னை வந்து வலம்புரி ஜான் வீட்டுக்கு அழைத்து சென்றார். அங்கே வந்து ஞாபகம் தெரியவில்லை, அவர்களுடைய மொட்டை மாடியிலே கிட்டத்தட்ட 200க்கும் 300க்கும் அதிகமானவர்கள் இருந்த அந்த விழாவிலே விஜய் அவர்களுடைய அப்பா சந்திரசேகர் அவர்களுடைய தலைமையில் அந்த நிகழ்வு நடந்தது. அங்கே ஒரு கண் பார்வையற்ற ஒரு கவிஞருடைய புத்தக வெளியீடு இடம்பெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து சென்று அங்கும் அறிமுகப்படுத்தினார். அங்கும் எனக்கு பலத்த கரகோஷம் கிடைத்தது. ஒரு மூலையிலிருந்து அது யார் கரகோஷம் தெரியவில்லை. அண்ணன் இலங்கை பிரான்சிலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது எனக்கு பாராட்டு கிடைத்தது. அதெல்லாம் அண்ணன் மூலம் கிடைத்த பாராட்டுகள். அதைவிட இந்த செந்தமிழ் செம்மல் என்ற பட்டம் அகில இந்திய எழுத்தாளர் சங்கத்துடைய தலைவர் டாக்டர் விக்ரம் அவர்கள் வந்தது. அதுவும் அவர் மூலம் கிடைத்த பட்டம் தான். இவைதான் இன்று நான் இந்த உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய துணைத் தலைவராக இன்று உலகளாவிய ரீதியிலே அறியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிற பொழுது தெரிவித்து கிடைக்கிறேன். அதற்கு அடித்தளத்திலே என்னை தூக்கிவிட்டவர் அண்ணன் அவர்கள். அந்த வகையிலே அவருக்கு இந்த வேளையில் நன்றியை சொல்கிறேன். இன்று நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். அங்கே சகோதரி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். செல்வராஜா வருகிறார்கள் சொல்கிறேன் அப்படின்னு வருவார் என்று சொன்னார். உங்களுடைய அழைப்பேற்று வந்ததுக்கு அம்மாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். அவரது பாரிஸ் பயணம் மறக்க முடியாதது. அப்போவே நன்றியிலே நிழலாடி கொண்டிருக்கும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் உணவு தான் செல்லணும். வந்து என்னுடைய அன்பு தங்கைக்கு பாரதிய திருமகனுக்கு 2 படம் போட்டிருக்கேன். விக்ரமன் சார் இவர் தொடங்கி வச்சவர், என்னை வளர்த்தவர். அதனால கையால் பேசணும். அதுக்கு பேசலாம். இல்ல இல்ல இவங்க ரோஜா மலரே ராஜகுமாரி கட்டியா பேசலாம். சார் தமிழ்
பெரிய நான் வந்து போங்க முருகேஷ், நீ நான் இருக்கேன், நான் இங்க இருக்கேன். போங்க முருகேஷ். பெரிய ரசிகர். அம்மாவுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க அப்பா டைலாக். சார் எல்லாரும் வர மாதிரி ஸ்ரீதேவி அம்மா எல்லாரும் வாங்க. அது சொல்லி அடிக்கலாம்னு சொல்லுங்க. அது வரைக்கும் தெரியல. ராஜா அதுல வீர திருமணம்ல வந்து ரோஜா மலர் ராஜகுமாரி அந்த வந்து 7ஆம் வகுப்புல படிச்சேன். இது வேற மாதிரி கூட்டது சினிமா வேற மாதிரி பட் கூட்டம். இருந்தாலும் என்னோட 7ஆம் வகுப்பு கண்ணதாசன் பாட்டு கண்ணதாசன் பாட்டு திருப்பி அவங்க இருக்க போறாங்க கொஞ்ச நேரம். அவங்க இருப்பாங்க. அப்படியா? சரி, ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் வரதுக்கு. ஆனால் நான் சொன்னேன், பட் இங்கே வேற எங்கள் டிரைவர் வேற மிஸ் பண்ணிட்டார். பட் எப்படியா இருந்தாலும் நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நிறைய தடவை அவரை கூப்பிட்டு நான் வர முடியல நிறைய இதுக்கு. பட் இன்னைக்கு அவர் சொன்ன உடனே நிச்சயமா நான் வரேன், எல்லாரையும் எனக்கும் பார்க்கணுன்ற ஒரு இது இருந்து. ஆனால் யாராவது வராங்க, என்ன மாதிரி ஃபங்க்ஷன்றது எனக்கு கரெக்டாக தெரியல எதுவுமே. நீங்கள் வரணும்னு சொன்னாரு, சரிட்டேன். ஏன்னா அவங்க வேற எனக்கு ரொம்ப ஏர்வாடியினுடைய ஒய்ஃப் வந்து எனக்கு ரொம்ப அவங்க குடும்பமே எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் தான் இவரு தெரியும். ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பார்க்கணும்னு அதான் நாகப்பன் அவர் வந்து எனக்கு ரொம்ப இது. அவர் தான் எங்களுக்கு டான்ஸுக்கு பரதநாட்டியத்துக்கே அவர் தான் மெயின். வஞ்சிக்கோட்டை வாலிபனில் வாசித்ததே அவர் தான். அந்த மாதிரி மிருதங்கம் வாசிக்கவே முடியாது. அந்த ஜெதி காலில் அப்படி பேசுவோம் எங்களுக்கு. ஸோ அதனால எல்லாரும் இருக்கும் பொழுது ஒரு சந்தர்ப்பம் இப்போ எனக்கு திடீர்னு ஷூட்டிங் இன்னைக்கு கேன்சல் ஆகிடுது. இந்த 2-3 நாள் டேட்டே கேன்சல் ஆகிடுது எனக்கு. சரி நல்லதாக போச்சு, வரேன்னு சொல்லி காலையில் திருப்பி கன்ஃபார்ம் பண்ணேன். இல்லை நான் வரேன், நான் கண்டிப்பாக வரேன் நான் அப்படின்னு. அப்போ சொன்னார் இவர் இந்த மாதிரி பாரிஸில் இது பண்ண. அந்த பாரிஸ் போகிறதுக்கே காரணமே ஏர்வாடி தான். இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க, விக்ரமன் வந்திருந்தாரு, எல்லாரும் வந்திருந்தாங்க அப்போது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அந்த ட்ரிப்பு. இது ஒரு ஸ்டார் நைட்டுன்னா அவங்க வீட்டில் அவ்வளோ தூரம் வந்து அவங்க ஒய்ஃப் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க அப்படி இருந்தும் கூட நாங்கள் எல்லாம் வெஜிடேரியனு, நான் வெஜிடேரியனு, எல்லாருமே வெஜிடேரியனு. இவர் வெஜிடேரியன். டெல்லி கணேஷ் ஒய்ஃபு பிரமிப்பாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை பாவம் அவங்களுக்கு இல்லை. ஐயோ எப்படி சாப்பிட்றது, இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கேன். அப்போல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல் கிடையாது. இப்போவாது ஃபாரினில் வந்து ஹோட்டல்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் வந்து வெஜிடேரியன் ஹோட்டல்னே தனியாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் தூரம் போகணும். அந்த காலகட்டத்தில் இங்கே என்ன இருக்கோ அதுதான் சாப்பிட முடியும். இல்லைன்னா வெளிநாடு எங்கேயுமே போக முடியாது. அந்த மாதிரி நான் சிலோனில் முதல்ல போய்ட்டு எங்கள் அம்மா பாட்டிலாம் வேறு வந்தாங்க. ஒரு பெரிய ப்ரோக்ராமில் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம். அப்போவும் இதே மாதிரி தான். ஏன்னா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனேன். நானும் வந்து பியூர் வெஜிடேரியன் தான், எதுவும் சாப்பிட மாட்டேன். பட் சாலட் எது கிடைக்கிறதோ சாப்பிட்டுடுவேன். பட் அவங்க பெரியவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனால் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அனுபவங்கள் வந்து நிறைய இருந்தது. ஆனால் ஒன்று என்னென்னா ரொம்ப ஜாலியாக இருந்தது எங்களுக்கு. அது ஒரு ஸ்டார் நைட் அந்த மாதிரி. அதில் நிறைய வேறு கொஞ்சம் இதெல்லாம் வேறு நடந்தது. பொருள்கள்லாம் காணாமல் போய் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போச்சு. இது ஃபாரின் போனால் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். ரெண்டாவது ஏர்வாடி இப்போ இவங்கெல்லாம் பேசும்போது நான் கேட்கும்போது எனக்கே அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். எல்லாருக்கும் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற இது, அதாவது ஒரு விஷயத்தை சொன்னாக்கா அதை எடுத்து பண்ணுறவங்கள வந்து ரொம்ப பேர் குறைவு. எல்லாராலையும் சில விஷயங்கள் பண்ணவும் முடியறதில்லை. இன்னும் ஒதுங்கிடுவாங்க எல்லாரும். அவர் ஒதுங்கவே மாட்டார். எல்லாருக்கும் அவர் எல்லாரையும் கூப்பிட்டு. அதனால தான் இன்னி வரைக்கும் அவருக்கு இவ்வளோ பேர், அதாவது இடம் சின்னதாக இருந்தால் கூட எவ்வளோ பேர் மகிழ்ச்சியாக நீங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அதுவே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிலைமை. ஸோ இப்போ நானா வந்து சினிமா ஆர்டிஸ்டில் ரொம்ப பேர் வந்து ரொம்ப இடத்துல மிக்ஸ்அப் ஆறுதில்லை. அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு 4 கட்டத்துக்குள்ளேயே இருக்காங்க. என்ன கேட்பாங்க, நீ மட்டும் எப்படி போய் எல்லாத்துலேயும். எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அந்த மாதிரி இருந்துச்சு. எங்கள் அக்கா மாடி லட்சுமியும் அதே மாதிரி, அவங்களும் அதே மாதிரி. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு அப்போவே இருந்ததுனால தான் இன்றைக்கி பாருங்கள், இப்போ இந்த இதில் விழாவில் இருப்பேன், இன்னொன்றுத்தில் இருப்பேன். ஏன்னா அப்படி வெளியிலேயே வரலன்னு வச்சுக்கோங்க. அந்த சினிமான்றது வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு பிரமாதமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் குறையும். யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கே போகிறது, ஏன் போகிறது, யார்கிட்ட போய் பேச முடியும், இப்படிலாம் வந்து. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பேட்ச் எல்லாம் இருக்குல்ல, காஞ்சனா, ராஜஸ்ரீ, வெளிநாடு நிர்மலா,
லதா, அதுக்கப்புறம் வாணிஸ்ரீ, இவங்களெல்லாம் நான் இப்போ இழுக்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாம் வரணும் வெளியில். விஜயாம்மா மட்டும் கொஞ்சம் ரொம்ப இது பண்ணுவாங்க. கேஆர் விஜயாவும் என்னோட ரொம்ப இதுவாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் நான் சொல்லுவேன், இல்லை இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ்அப் ஆகணுமா, நல்ல இடத்துல எங்கேயாவது கூப்பிட்டா நம்ம போகலாம், கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரலாம் அப்படி. இப்போ நான் அவங்கள தயார் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சம் இப்போ எல்லாரும் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. ஸோ இது வந்து ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு இது, ஒரு மாலை நேரம் வந்து ஒரு நல்ல இது கிடச்சிருக்குன்னா இந்த மாதிரி விஷயமும் எங்களுக்கு தெரியணும்ல. வெறும் ஒரே பக்கமாக இருந்து பிரயோஜனம் இல்லை, இன்னொரு பக்கமும் எங்களுக்கு தெரியணும்ல. ஸோ எனக்கு அதில் ரொம்ப ஆர்வம் உண்டு. பட் சில சமயம் கிடைக்காது, அதனால எனக்கு வர முடியாது. ரொம்ப மகிழ்ச்சியான இது, ரொம்ப சந்தோஷம். சுப்பு ஆறுமுகம் சார் தான் முக்கியமாக சொல்லணும். எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து ரேடியோவில் பண்ணும் பொழுதும் நான் சுருளி எல்லாம் நாங்கள் பண்ணோம். ஒரு நல்ல வாழ்வு இது, அந்த நான் ரேடியோவும் விட்டதில்லை. ரேடியோ, டிவி எல்லாம் ஆரம்ப காலத்தில் அந்த நல்ல வாழ்வு ப்ரோக்ராம் எல்லாத்துலேயுமே நான் வந்து பண்ணியிருக்கேன். அதில் பணம் ஒன்றும் பெருசாக கிடைக்காது, பணத்தை பற்றி நான் கவலைப்படலை. ஏன்னா ஒரு நல்ல மெசேஜ் கலைவாணர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு நல்ல மெசேஜை வந்து நம்மள மாதிரி பார்க்கும்போது தான் தியேட்டரில் அதை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஸோ அதனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் சொல்லி, இது அண்ணா வந்து சொன்னார் கலைவாணர்கிட்ட. அண்ணா சொன்னாரா, இங்கே வாங்க கலைவாணரே, நீங்கள் பேசும்போது தான் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க, அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்ல மெசேஜ் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் அவர் சொன்னதுலேருந்து இப்போ இல்லை. அதே மாதிரி அவர் சுப்பு ஆறுமுகம் வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணார். நான் பண்ணியிருக்கேன், சுரளி பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் நாங்கள் சினிமா இதில் பண்ணியிருக்கோம். சொர்க்கம்னு ஒரு படம், நான் 4 கேரக்டர் பண்ண படம். 4 இது நான் தான் வந்து அம்மாவா பண்ணுவேன், 3 பண்ணுவேன். ஒரு பொண்ணுக்கு வந்து மாடர்னாக இருக்கும், அந்த பொண்ணுக்கு தான் நாகேஷ் வந்து பேரா வருவார். இதுக்கு வந்து தனி ட்ராக் எழுதினது சுப்பு ஆறுமுகம் அவர்கள் தான். ரொம்ப அருமையா இருக்கு. இன்னி வரைக்கும் காதலிக்க நேரம்ல பேசுறதுக்குன்னு ஒரு இது இருக்காங்க. பட் ரொம்ப பேருக்கு அந்த சொர்க்கம் வந்து ரொம்ப பேருக்கு தெரியும். அந்த சொர்க்க படத்தை பத்தி பேசுவாங்க. ஏன்னா அதுல வாசு, எம்ஆர்ஆர் வாசு எனக்கு பேரு. ஒரு இதுல அண்ணாவும் வருவாரு, பேராவும் வருவாரு. இதுக்காக சொல்ல வர அவ்வளோ அழகா அந்த காமெடியில் இன்னைக்கு பாருங்க, காமெடியினுடைய இது நிறைய மாறி போச்சு. எழுத்தாளர்கள் கரெக்டா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ராக் எழுதுறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு இதுவா இல்லை. முந்தி வந்து ஒரு வார்த்தை கூட தப்பான வார்த்தைகள் இருக்காது. ஒரு பெண்மணியை பக்கத்துல வச்சுட்டு டபுள் மீனிங்ல பேசுறது இதெல்லாம் இருக்காது. அப்பவே அவங்களே வந்து ரொம்ப திட்டமா தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் பேசணும். அது இல்லாமே சிரிப்பு வந்ததே, அவ்வளோ அழகா பண்ணாங்களே எல்லாமே. இன்னைக்கு பண்ணுறதுக்கு அதுக்கு இல்லை. ஸோ நாங்களும் அதுக்கு அந்த காலகட்டத்தில் இருந்து நிஜமாக பார்த்தா அது பொன்னான காலம். எங்களுக்கு ஒரு அருமையான, இன்னி வரைக்கும் ரசிகர்கள் மறக்கலை அப்படின்றதுக்கு காரணம் அந்த படங்கள் தான். நாங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த நல்ல நேரத்தில் நான் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். எல்லா ஆண்டவன் வந்து எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் மன சந்தோஷத்தையும் எல்லாம் கொடுக்கணும்னு நான் வேணும். சாட்சாத் கலைமகள் அனைவருக்கும் வசந்தா, தமிழ்துறை தலைவி, மகரிஷி வித்யா மந்திர் தமிழ்துறை தலைவி. அம்மா அவங்கள ஐயா சொன்ன மாதிரி நானும் 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மாடி லக்ஷ்மி அக்கா அவங்க வீட்டில் வச்சு பார்த்துருக்கேன். என்ன ரொம்ப சின்ன வயசு. அவங்க வெள்ளாளர் தெரு ஆற்காட்டில் இருந்தாங்க. அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட் ராஜமாணிக்க ஸ்ட்ரீட்ல ஒரு வாட்டி நீங்க வந்திருக்கும் போது நாங்க அங்க அவங்கள வச்சு பார்த்திருக்கேன். அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி அம்மா வந்து உச்ச நட்சத்திரமா இருந்தாங்க. பிரமிப்பா பார்ப்பேன். அவங்களுடைய புன்னகை, அந்த பற்கள் மட்டும் சிரிக்காது, கண்களும் சேர்ந்து சிரிக்கும். அந்த கண்களும் சேர்ந்து சிரிக்கும் பொழுது ஒரு பெண் நகைச்சுவை கொடுப்பது என்பது உலகத்தில் மிக அரிதான விஷயம். மனோரமா ஆட்சிக்கு அப்புறம் நான் ரொம்ப 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 ரசிச்சது வந்து அம்மாவை தான். இந்த அளவிற்கு எங்க மனதில் நீங்காத ஒரு நகைச்சுவை நாயகியாக, நகைச்சுவை ராட்சசியாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். அவங்களுடைய படங்களை நான் பல முறை பார்த்திருக்கேன். ஒவ்வொரு முறையும் பார்க்கும்பொழுது புதிதாக பார்ப்பது போல பார்ப்பேன். அத்தனை ஒரு ஆர்வம் அவங்க படத்தின் மீது. ஐயா சண்முகம் ஐயா அவர்கள் எங்களை எல்லாம் உலகத்திற்கு காட்டியவர்கள். எங்களை சான்றோர் விழாக்கு அழைத்து பேச வாய்ப்பளித்து எங்களை பெருமைப்படுத்தியவர். அவர் மார்கண்டேயன், எப்பொழுதும் 16 வயது போல தேனி போல சுற்றி கொண்டே இருப்பார். இங்கு ராணி தேனி அவர்கள் இருக்கிறார்கள். அம்மா அவர்கள் ஐயா ஏர்வாடி ஐயா அவருடைய துணைவியார்.
அவங்க ராணி தேனி அவர்களுடைய கூட்டினுடைய கவனிப்பில் தான் இத்தனை கூட்டமும் மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கவிதை உறவில் நானும் இன்று பயணிக்க தொடங்கியுள்ளேன் என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய வரமாக இருக்கின்றது. அண்ணா விஸ்வம் செல்வராஜ் அண்ணா அவர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய தன் தொப்புள்குடி உறவுகளுக்கு செய்து வரும் பணிகளை பார்க்கும் பொழுது இறைவனை நேரில் காண்பது போல ஒரு பேரானந்தம். அவர் பலமுறை அவருடைய வானொலியில் எங்களுக்கு வாய்ப்பளித்து எங்களுடைய திறமைகளை வளர்த்திருக்கிறார். இங்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், சில சமயம் ஹெல்மெட் போடாமல் ரோடில் போகும்போது காவல்துறை அதிகாரிகளை பார்க்கும்போது பயந்து செல்வேன். அப்படி செல்லும் பொழுது ஐயோ இவர் நிக்கிறாரே அப்படின்னு திட்டிக்கிட்டே போவோம். இங்க பார்க்கும்போது காவி சட்டைக்குள் கவிதையா, கவிதை பூக்கள் மலர்கிறதா, என்ன ஆச்சரியம் என்று ஒரு ஆச்சரியக்குறியை போட்டு பார்க்க வேண்டியதாக இருந்தது. மிகவும் பெருமையாக இருக்கிறது ஐயா உங்களை சந்தித்ததில். அதுவும் தன்னுடைய பெயர் எப்படி வந்ததுன்னு சொல்லும் பொழுது சினிமா துறையில் விருப்பம், அதை தாண்டி மருத்துவத்துறையில் விருப்பம், இதையெல்லாம் தாண்டி காவல்துறையில் இருந்து அதை தாண்டி தமிழுக்குள் நுழைந்திருக்கிறார் என்றால், தமிழன்னை அவரை கட்டி போட்டு இழுத்து லட்டியால் 2 அடி கொடுத்து இங்கு நீ நிற்க வேண்டும் என்று நிற்க வைத்திருக்கிறார் என்றால் அதை என்ன சொல்லி பாராட்டுவது என்று எனக்கு புரியவில்லை. இங்க இருக்கக்கூடிய அனைத்து தொப்புள்குடி உறவுகளும் எங்களை மலேசியாவில் பார்த்து உபசரித்த விதம், பசியாறினீர்களா என்று கேட்ட அந்த இனிய தமிழ்ச்சொல் எங்களை எல்லாம் புல்லரிக்க செய்தது. ஐயாவை சந்தித்தது முதல் இப்படி அருமையான இனிமையான தருணங்கள் அண்ணாவும் ஐயாவும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த உறவுகள் மேலும் துவங்க வேண்டும். ஓப்ப தலைக்கூடல் தொடர்ந்து நிகழும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு இங்கு ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். ஓப்ப தலைகூடி உள்ள புரிதல் அனைத்தும் புலவே தொழில் என்று வள்ளுவனின் செயலை இங்கே நினைவுபடுத்தியது மகிழ்ச்சிக்குரியது. அடுத்து தக்கார் தகவலர் என்பவர் அவரவர் எச்சத்தால் காணப்படும். அம்மா நாங்கள் தரையிலிருந்து திரையை பார்த்த காலம் முதல்ல ரோஜா மலரி, அது இரண்டாவது அந்த பாடத்துக்கு காத்திருக்காங்க. இரண்டாவது அந்த நாகேஷ் கூட ஆடுறீங்களே காதலிக்க நிறமலை மலர் என்ற முகம், அந்த காதலை மறக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உங்களோட வரவுக்காக தான் மகிழ்ச்சியாக இருக்கு. மலேசிய மக்கள் உங்களை மறக்கவே மாட்டார்கள். இருந்தாலும் இவ்வளவு பெரிய மக்கள் மலேசியாவில் ஏறக்குறைய 20 பேர் இங்கே வந்திருக்கிறோம். வந்ததோடு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்கிறது. அதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு அடித்தளம் விட்டவர் ஐயா சண்முகனார் அவர்கள். அவருக்கு நன்றியை புலப்படுத்திக் கொள்கின்றோம். அடுத்து இன்னொன்று நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, இவங்க பக்கத்தில் அமர்வதற்கு. ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்புங்க அங்கே மலேசியாவில் வில்லுப்பாட்டு தயாரித்தோம். குழந்தைகளை வைத்து ஒரு வில்லுப்பாட்டு, ஔவையாரை பற்றி வாழ்க்கை வரலாறு வில்லுப்பாட்டு. இப்போ யூடியூப்லாம் போகும் பொழுது சுப்பு அறுமுகம் அவங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இவங்களும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாடல் அவங்க அடித்த அடி, அந்த நடைமுறையெல்லாம் எனக்கு உறுதுணையாக இருந்தது. அந்த நிகழ்ச்சி நடத்தினோம். அது மிகவும் பிரசித்தி பெற்ற நிகழ்ச்சியாக இருந்துச்சுங்க. அது இங்கே வரும்பொழுது உங்களை பொறுத்தோடனே வெறும் மகிழ்ச்சி, எதிர்பார்க்கவே இல்லை. அப்பாவை பார்த்துருக்கிறேன் இதை டிவியில், இப்போ நேராக உங்களை பார்க்குறேன். வாழ்த்துக்கள். அப்பாவுடைய ஆயுள் ஆஸ்தி நல்லா இருக்கணும். சார்பிலும் காலத்தின் அருமை கருதி இங்கே வந்த அம்மா அவர்களுக்கு உங்கள் சார்பிலே நன்றிகளை விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்து அம்மா கூட நிக்கிறோம் வாங்க.
வாங்க வாங்க அருமையா அப்படியே முன்சாமி ஐயா இந்த யூடியூப் அது மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா சரிதான் பாடும் பறவை கோட்டங்களே பச்சை ஆடை தோட்டங்களே விண்ணில் தவழும் மேகங்களே மேகம் போடும் மேகங்களே ஓர் வழி கண்டோம் ஒரு மனமானோம் வாழிய பாடல் பாடுங்களே ஓர் வழி கண்டோம் ஒரு மனமானோம் வாழிய பாடல் பாடுங்களே ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளி